கார்த்தியின் முன்னதாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான் இதை எடுத்துக்கணுமா? இப்போ புதிதாக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்த திருப்பங்கள் டெல்லி அரசியலில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கப்பட வேண்டும்? எதிர்பார்க்கப்பட்ட பெயர் தான் அதிஷி தான் டெல்லியின் புதிய முதல்வராக அறிவிக்கப்படுவார்னு. ஆனால் 2 தினங்களாக இன்னும் சில பெயர்களும் சேர்த்தே பேசப்பட்டது. கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா இந்த ரேஸில் இருக்கிறதாக பேசப்பட்டது. கைலாஷ் கெலாட் அவரும் பேசப்பட்டது. ஆம் ஆத்மியில் நீண்ட நாளாக இருக்கக்கூடியவர். ஆனால் அதிஷிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தான் சொல்லப்படுது. 43 வயது, ஆக்ஸ்போர்டில் படித்திருக்கக்கூடியவர். டெல்லி பள்ளி ரொம்ப முக்கியமான திட்டம், கெஜ்ரிவாலுடைய முக்கியமான திட்டம். டெல்லி பள்ளி தேசிய அளவில் பேசப்பட்டது. அந்த டெல்லி பள்ளியை அந்த கட்டுமானத்தை உயர்த்தியதும் கல்வியுடைய தரத்தை உயர்த்தியதும் முக்கிய பங்களிப்பு அதிஷியோடையது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறாரு. அப்போது சுதந்திர தினத்தன்று கொடியேற்றியவர் அதிஷி தான். இதெல்லாம் அப்போவே சிக்னலாக பார்க்கப்பட்டது. அதிஷிக்கான வாய்ப்பு குறித்து பேசினவர்கள் இதையெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான பெயராகவும் அதிஷி பெயர் இருந்தது. மற்ற பெயர்கள் கைலாஷ் கெலாட்டோ சுனிதாவோட பெயரோ எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆம் ஆத்மியோட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பரிந்துரை செய்யக்கூடிய பெயராக இல்லை. ஆனால் அதிஷியுடைய பெயர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களாலும் முன்மொழியக்கூடிய பெயராக இருந்தது அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. டெல்லி நிர்வாகத்தில் முக்கிய பங்களிப்பை கெஜ்ரிவால் சிறைக்கு சென்ற பிறகு அவர் திறம்பட கையாண்டதும் அவருக்கு இந்த வாய்ப்பு சேர்ந்திருப்பதற்கான சூழலாக பார்க்கப்படுது. ரொம்ப முக்கியமாக கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் இந்த மாதிரியான தலைவர்கள், ஆம் ஆத்மியுடைய முக்கிய தலைவர்கள் எல்லோருமே சிறையில் இருக்கக்கூடிய சூழலில் கட்சியின் நிலைப்பாட்டை வெளியில் சொல்லணும். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல். கட்சியின் நிலைப்பாட்டை ஊடகங்களில் சொல்கிறதும் பொதுவெளியில் சொல்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக இந்த இக்கட்டான நிலையில் அவர் திறம்பட கையாண்டார் அப்படிங்கிறதும் அதிஷிக்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் ராஜுவும் இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து. ராஜு, ஏற்கனவே அதிஷிக்கான வாய்ப்பு குறித்து தான் பேசுவாங்க. ஆனால் அதற்கப்புறம் சில பெயர்கள் புதிதாக பரிசீலனைக்கு உட்பட்டதாக இருந்தது. கைலாஷ் கெலாட் பெயரும் காலையிலிருந்தே பேசப்பட்டது. சுனிதாவுக்கான வாய்ப்பு குடும்ப அரசியலுங்கிற விமர்சனம் பாஜக தரப்புலேருந்து வந்தால் அது எதிர்கொள்ள சிரமமாக இருக்குங்கிறதுனால திரு கெஜ்ரிவாலே வேண்டான்னு சொன்னதாகலாம் சொல்லப்பட்டது. இந்த பெயர்கள் நிராகரிக்கப்பட்டது. அதே மாதிரி அதிஷியோடைய பெயர் தான் இறுதிப்படுத்தப்பட்டதற்கான வாய்ப்புகளுக்காக என்னெல்லாம் பார்க்கலாம் நம்ம? கார்த்திகேயன், அதாவது ஒருமனதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் ஆலோசனைக்கு பிறகு அதிஷி வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல் வரை முதல்வராக இருப்பார் என்று அதிகாரப்பூர்வமாக ஆம் ஆத்மி அறிவித்திருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல முதல்வர் அந்த போட்டியில அதிஷி, சுனிதா கெஜ்ரிவால், கைலாஷ் கெலாட், சௌரவ் பரத்வாஜ் உள்ளிட்ட பல முக்கிய நபர்கள் இருந்தாலும் கூட அதிஷிக்கு அந்த முன்னுரிமையானது வழங்கப்பட்டிருந்தது. தொடக்கத்தில் முதலே அதிஷி அவர்கள் முன்மொழியப்படுவார், மீண்டும் அவர் முதல்வராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற ஒரு தகவல் தான், ஒரு பேச்சு தான் ஆம் ஆத்மி மூத்த தலைவர்களிடம் கூட பேசப்பட்டு வந்திருந்தது. இதற்கு காரணம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபோது கட்சியை முன்னிறுத்தி அவர் வழிநடத்தி சென்றிருந்தார். பல்வேறு முக்கிய அந்த தருணங்கள்ல தேர்தல்கள் ஆகட்டும், இடைத்தேர்தல்கள் ஆகட்டும், கட்சியில் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு சூழலாக இருந்த போதிலும் அவர் முன்னிருந்து அந்த கட்சியை முன்னெடுத்து சென்றிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல கட்சியினுடைய மற்ற மூத்த தலைவர்கள் சத்யேந்திர ஜெயின் ஆகட்டும், அதே போல சஞ்சய் சிங்கும் ஊழல் வழக்குல சிறையில் இருந்தார்கள். இது போன்ற ஒரு சூழல்ல, மிக கடினமான ஒரு சூழல்ல கட்சியை நடத்தி வந்திருந்தார். அதே போல நமக்கு தெரியும், சுதந்திர தினத்தன்று முதல்வருக்கு பதிலாக மாநில அரசு சார்பில் அதிஷி கொடியேற்ற வேண்டும் என முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து கூறியதாக ஆம் ஆத்மி தெரிவித்திருந்தது. அதன் மூலமே நமக்கு தெரிய வரும், மற்றவர்களை விட அதிஷி எந்தளவு பொறுப்பு உள்ளவராக அவர் அந்த பொறுப்பில் நினைத்திருக்கிறார் போன்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் தற்போது இந்த முதல்வர் போட்டியிலும் கூட அதிஷிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முடிவு மற்றவர்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்பதுதான் தற்போது நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மற்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்றது. அதே போல பல்வேறு அரசியல் சந்தர்ப்பங்கள்ல கடந்து இந்த கட்சியில் பல்வேறு பணிகளை ஆட்சி வந்திருக்கக்கூடிய நிலையில அதிஷிக்கு அந்த முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி பணி இல்லை என்பதுதான் அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இதனை முடிவு செய்வதற்காக தான் இந்த 2 நாட்கள் அந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த 2 நாட்கள் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் முடிவில் அதிஷி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை முதல்வராக இருப்பார் என்பது அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இணைப்பில் இருங்க ராஜு, நம்ம தொடர்ந்து பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திரு
கெஜ்ரிவால் ராஜினாமா இந்த நேரத்தில் ஏன், அதனுடைய பின்னணி என்ன, நோக்கம் என்ன, அவர் என்ன திட்டம் வைத்து ராஜினாமா செய்கிறாருங்கிறதும் முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி பல பெயர்கள் பேசப்பட்டாலும் கூட அதிஷி பெயர் முதலமைச்சராக முன்மொழியப்படுவதற்கான வாய்ப்பு எங்கிருந்து உருவானது அப்படிங்கிறதும் இரண்டாவது கேள்வி. அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்தது நிச்சயமாக ஒரு அரசியல் கேம்பிள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்னும் 6 மாதத்திற்குள் டெல்லி சட்டமன்றத்திற்கு தேர்தல் வரவுள்ளது. அதனால் ராஜதந்திரம்னு சொல்ல முடியாதா, சூதாட்டம்னா சொல்லணுமா? அதை எப்படி வேணா சொல்லலாம். நீங்க சூதாட்டம் சொல்லலாம், ராஜதந்திரம் ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு 11 வருடங்களுக்கு முன் ஆரம்பித்த இந்த ஆம் ஆத்மி கட்சி என்பது ஒரு என்ஜிஓ மாதிரி ஆரம்பிச்சது. ஒரு படித்த இளைஞர்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு முன்னோக்கி நாங்கள் நகர்வோம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 2 முறை அமோகமான வெற்றியையும் கண்டுள்ளது. ஆனால் இந்த 10 வருடங்களில் எப்படி இருந்தாலும் ஒரு ஆட்சியில் இருந்த கட்சி நேச்சுரலா கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி வரும். அதுவும் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருப்பதனால் ஆம் ஆத்மி 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமை இப்போது இல்லை. கொஞ்சம் அதனுடைய இமேஜும் கொஞ்சம் கெட்டுதான் போயிருக்கு. அதனால ஒரு இருக்கிறதுல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம பெஸ்டா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவரு ரிசைன் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு அனுதாபத்தை தேட முயற்சிக்கிறாரா மக்கள்கிட்ட? ஆமா பதவியில இருந்து பேர் கேம்பெயின்ல அவ்வளவு சரியா போகுமான்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே லோக்சபா எலெக்ஷன் போது கூட அவரை வெளியில விட்டு அவர் காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சு லோக்சபால கண்டெஸ்ட் பண்ணா கூட அவங்க ஒன்றும் பெருசா வின் பண்ண முடியல. அதனால அவர் ஒரு பதவியை தியாகம் செய்கிறார் என்ற ஒரு இமேஜ் கொடுப்பதற்காக அவர் இப்பொழுது இதுக்கு எப்படி கை கொடுக்கும் மக்கள் மனநிலை என்ன? ஏன்னா மக்கள் வாக்களித்து என்ன நேர்மையானவர்னு ஒத்துக்கிட்டா நான் மீண்டும் முதலமைச்சர் பதவியில உட்கார்றேன்னு சொல்றாரு. அவங்க பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? ஏன்னா சட்டமன்றத்தில் ஃபுல்லாக ஒரு 50% வாக்குகளை தான் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் நடந்த தேர்தல்களில். இந்த முறை எவ்வளவு சதவீதம் ரீட்டைன் பண்ணுவாங்களா? மீண்டும் பெரும்பான்மை கிடைக்குமா ஆம் ஆத்மிக்கு? அது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இமேஜ் இப்போ இல்லைன்னு நான் சொன்னேன். ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் எவ்வளவுதான் அது வேண்டுமென்றே போடப்பட்டது என்று இவர்கள் சொன்னாலும் ஒரு அளவுக்கு அது கணிசமான அளவுக்கு அது மக்களிடம் ஒரு பர்செப்ஷனை உருவாக்கும் அல்லவா? அந்த உங்களுக்கும் இவங்க மேலேயும் ஒரு கரப்ஷன் சார்ஜ் இருக்குன்ற ஒரு கேள்வி எழும். இருந்தாலும் அவர்கள் ஆட்சியில் செய்த சில முன்னெடுப்புகள், ஃப்ரீ பவர், ஒரு கல்வி, ஒரு புதுமையான கல்வி திட்டம் மற்றும் ஃப்ரீ வாட்டர், இதெல்லாம் அந்த ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு பட்டி தொட்டிகளில் அவர்களுக்கு அந்த அரசுக்கு நல்ல தேவை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் இப்பொழுது இப்போது வரப்போகும் தேர்தலில் இந்த கரப்ஷன் இமேஜ், அதற்கு எதிராக அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இது ரெண்டும் சேர்த்து பேலன்ஸ்ல பண்ணா அதுல மக்கள் எவ்வளவு தூரம் தீர்ப்பு போடுவாங்கன்றத இந்த பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா அமோக வெற்றி கிடைக்குமான்றது சந்தேகம். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. மூத்த பத்திரிகை திரு ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இன்று வெளிவந்த பத்திரிகைகளில் ஒரு பத்திரிகை திரு கெஜ்ரிவாலுடைய ராஜினாமா மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்படிதான் பார்க்கணுமா சார்? இதை உங்களுடைய பார்வை எப்படி இருக்குதுல? கெஜ்ரிவாலுடைய ஒரு ஆட்சி முறையில் ஒரு வழக்கு தயக்கம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய 10 லட்சம் ரூபாய்க்கு ஜாமீனில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் தன்னை ஊழல் அற்றவர் என்று சொல்லிக் கொள்ள முடியாது. காரணம் 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு வெளில வந்ததுனால ஊழலை ஒப்புக்கொள்கிறார். எது இருப்பினும் அதிசியை போட்டது பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த அம்மாக்கு மேல ஒரு விதமான ஒரு களங்கம் இல்லாம இருந்தது. அதிசி என்ற ஒரு பெண்மணி முன்னாடி அப்சல் குருவுக்கு பெட்டிஷன் போட்ட
பாரதிய ஜனதா கட்சியினர் இப்பொழுது புகார் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு அப்சர் குருக்கு பெட்டிஷன் போட்டு அவர் ரிசல்ட்டில் இடக்கூடாது என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றுவதுதான் அதிர்ச்சி என்று சொல்ல ஆரம்பித்தவுடன் கட்சிகள் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய காட்சிகள் மாறும் என்று தான் நான் நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது ஒரு பின்னணி. அதையும் தவிர புதிய தலைமுறை வாசகர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்லியாக வேண்டும். ஷீஷ் மஹால் என்று 140 கோடி ரூபாய்க்கு 8 ரூம் கட்டி ஒரு பாத்ரூமுக்கு 2.5 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு ஸ்கிரீன் 12 லட்சம் தான் போட்டாரு. அதுல இப்ப அவர் இருப்பாரா அட்டிஸ்டி குடியேறுவாரா தெரியாது. ஏன்னா அதனாலதான் மஹால் என்றால் கண்ணாடி மாளிகை என்று பெயர். அது அது மாதிரியான ஊழல்களை செய்தவர். இல்ல அந்த பொறுப்பை அவர் அந்த பொறுப்பை தீர்மானிக்கிறத மக்கள்கிட்ட கொடுத்துட்டார். அவங்க மக்கள் வாக்களித்தா நான் மீண்டும் முதலமைச்சரா வருவேன்றாரு. இந்த இப்போ பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு 5-6 மாதம் இடைவெளி இருக்கு. இல்லை முன்கூட்டியே தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்றாரு. பாஜக வெறுப்பை அறுவடை பண்ண முடியுமான்னு அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் அவருக்கு உதவிகரமாக இருக்குமா? அதிர்ச்சிய முதல்வராக போட்டது, இந்த இடைவெளி, அவர் ராஜினாமா பண்ணது, அனுதாபம் தேட முயற்சிக்கிறது, இதெல்லாம் 2013 ராஜினாமா செஞ்ச போது அவர் 2015 உதவியா இருந்தது அவருக்கு. இப்போ 2வது முறையாகவும் இந்த ராஜினாமா கை கொடுக்குமா அவருக்கு? மீண்டும் கை கொடுக்காது என்று தான் என்னுடைய கருத்து. காரணம் 45 ஆண்டுகள் நான் டெல்லி அரசியலை பார்த்ததா. ஷீலா தீட்சித் 10 வருடம், சுஷ்மா ஸ்வராஜ் 3 வருடம், இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் 7-8 வருஷம் இருந்துட்டார் சீஃப் மினிஸ்டர். டெல்லியினுடைய போக்கு என்பது ஒரு மினி இந்தியாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கு தமிழர்கள், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராட்டி எல்லாம் இருக்காங்க. போதாத குறைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு விதமான புரட்சியை ஏற்படுத்தி மன்மோகன் சிங் சர்க்காரையே நான் கைது செய்வேன் என்று போட்டார். நரேந்திர மோடி எதிர்த்து போட்டியிடுவதற்கு வாரணாசி சென்றவர். ஆக மொத்தம் அகில இந்திய ஒரு ஆசை இருக்கிறது பிரதமராக்குவதற்கு. அது போன்ற தடங்கல்கள் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம், ஜெயிலில் வெளில வந்த அப்புறம், அட்டிசியை போட்ட அப்புறம் ஒரு தடங்கள் தான் இருக்கிறது. போதாத குறைக்கு வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கம் இருப்பதனால் ஆம் ஆத்மி கட்சியில் முன்னாள் முதலமைச்சராகிவிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆக மொத்தம் இதற்கு சரிவு என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். வரக்கூடிய அசம்பிளி தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வி எடுக்கக்கூடிய நிலைமை உருவானாலும் ஆகலாம். காரணம் கட்சியில் பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக பார்ப்போம். நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. விக்னேஷ், டெல்லியின் முதல்வராக ஆம் ஆத்மியின் அதிஷி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நிர்வாகத்திறன் மிக்கவர். இக்கட்டான சூழலில் கெஜ்ரிவால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சிறையில் இருந்த காலகட்டத்தில் திறம்பட நிர்வாகத்தை செயல்படுத்தியவர். கட்சியின் கொள்கைகளை ரொம்ப தைரியமாக அவர் வெளியே சொன்னவர். அந்த அடிப்படையில் அவருக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. பல பேர் அந்த போட்டியில் இருந்தாலும் கூட தற்போது அவருடைய பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது.